Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சென்ற வாரத்தில் நான் சொன்னேன், இயேசு எப்படி தம்முடைய வாயின் வார்த்தையில் உபயோகப்படுத்தினார் எடுத்து காண்பித்தேன். ரொம்ப முக்கியம் அது. இன்றைக்கு இன்னொரு படி போக போறோம். இயேசுவை பார்க்க போறோம். இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை போதித்தார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். உடனே கேள்வி எழும்புகிறது, யாக்கோபுல எங்கெங்க இயேசு இருக்காரு? இயேசுவை பார்க்க போறோம். இயேசு எப்படி இருந்தார்னு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு யாக்கோபு 3க்கு திருப்புங்கன்றீங்களே, இயேசு எங்க யாக்கோபுல இருக்காரு? நான் காமிக்கிறேன் எங்க இருக்கிறாரு. யாக்கோபு யார்? இயேசுனுடைய சகோதரன். இந்த யாக்கோபு இதை எழுதினவர் இயேசுடைய சகோதரன். இயேசுவோடு கூட அவருடைய வீட்டிலே வசித்து அவரோட வாழ்ந்து அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்த்த ஒரு மனுஷன். யாராவது ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் நீங்க பார்க்கணுமா? அவர் வீட்டுக்கு போங்க. அவர் வீட்டில் எப்படி வாழ்றார் என்பதை பாருங்கள். போய் ஒளிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பேசுகிறார், எப்படி இருக்கிறார், அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை. ஆகவே இங்க பேசுகிறாள், இந்த நிருபத்தை எழுதுகிறாள் சாதாரண ஆள் இல்லை. இயேசுவோடு கூட அவருடைய வீட்டிலேயே குறைஞ்சது 30 வருஷம் கூடயே இருந்து வேடிக்கை பார்த்த ஆள், இயேசுவை பார்த்தாள். இயேசு 30 வருஷம் வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. வீட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்கிறாரு. எல்லாம் சாதாரண ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்திருக்கிறாரு. அவரை பார்த்து விட்டு இன்றைக்கு யாக்கோபு எழுதுகிறார் அவருடைய நிருபத்திலே எப்படி இந்த விசுவாசம் வேலை செய்கிறது என்பதை குறித்து தெளிவாக எழுதுகிறார். அதனால்தான் யாக்கோபின் இந்த நிருபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. திருப்போம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கவனிங்க, சில காரியங்களை சுட்டி காண்பிக்கிறேன். ஒருவன், எல்லாம் சொல்லுங்க ஒருவன். ஒருவன் சொன்னா எந்த ஒருவனும். மார்க் 11:23 என்ன சொல்லியிருக்கிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அங்கே எவனாகிலும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒருவனும். யாரா இருந்தா என்ன? எல்லா மனுஷருக்கும் இந்த சத்தியம் பொருந்தும் என்கிற விதத்துல தான் யாக்கோபு சொல்லுகிறார். ஒருவன் சொல்லும் போது யாரா இருந்தா என்ன, எவரா இருந்தா என்ன, மனுஷனாய் பிறந்த எவனும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். அப்ப இந்த ஒருவன்ல நானும் நீங்க எல்லாரும் அடங்கி இருக்கிறோம் இல்லையா? மார்க் 11:23 எவனாகிலும்னு வருது. நீதிமொழிகள் 13 திருப்போம். நீதிமொழிகள் 13:2 மனுஷன் பாருங்க, அங்க ஒருவன் இருக்குது யாக்கோபுல. மார்க்ல எவனாகிலும்னு இருக்குது. நீதிமொழிகள் 13:2 எப்படி இருக்குது? மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனுஷருக்கும் பொருந்தக்கூடிய சத்தியம் இது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். சாம் செல்லதுரை வாயின் பலனால் நன்மையை புசிப்பார்னு எழுதில்ல. மனுஷன், எந்த மனுஷனா இருந்தா என்ன, அது நானா இருந்தா நீங்களா இருந்தா இங்க இருக்கிற எவரா இருந்தாலும் மனுஷனுடைய நியதி இது. மனுஷனுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு நியதி. இப்படிதான் நடக்கும் காரியங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 12:14 வாசிப்போம். அவனவன், இங்க பாருங்க மறுபடியும் சொல்லி இருக்குது அந்த அவனவன். இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நம்ம. அவனவன், அவனவன் யாரா இருந்தா என்ன, நீங்க எவரா இருந்தா என்ன, எல்லா மனுஷருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வழிமுறை இது. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அப்ப அவனவன், மனுஷன், எவனாகிலும், ஒருவன், இதெல்லாம் எதை குறிக்கிறது? எல்லா மனுஷருக்கும் இந்த சத்தியங்கள் பொருந்தும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்த சத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன். நான் சொல்லியிருக்கேன் சில பைபிளை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் பிரின்சிபிள் என்னன்னா, எந்த வார்த்தை ரொம்ப வருது ஒரு வசனத்தில் அதை பார்க்கணும். ஒரே வசனத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்ததுன்னா அந்த வார்த்தையில் தான் விஷயமா அடங்கி இருக்குது. இந்த வசனத்துல எத்தனை தடவை அவனவன் வருது பாருங்க? 4 தடவை வருது. அவனவன் 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 அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் இது பொருந்தும்.
இங்க இருக்கிற அத்தனை மனுஷரும் இப்படிதான் வாழ வேணும், எல்லாருக்கும் வேண்டிய சத்தியம் இது, எல்லாரும் பின்பற்றக்கூடிய சத்தியம் இது, யாரா இருந்தாலும் சரி இப்படிதான் வாழ்க்கை இயங்குகிறது என்பதை வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு இங்கே போதிக்கிறது. அப்ப என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளின் முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். சரீரத்தை பற்றி இங்க பேசுகிறார். ஏன் என்று சொன்னால் இந்த கான்டெக்ஸ்டை கவனிக்க வேணும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, முன்னால என்ன பேசிட்டு வந்தார், இப்ப என்ன பேசுறாரு என்பதை கவனிக்கணும். அதுதான் இன்றைக்கு விளக்குறேன். யாக்கோபுல பார்த்தீங்கன்னா அவர் இயேசுடைய சகோதரர், ரொம்ப பிராக்டிக்கல் டீச்சிங் கொடுக்கிறார் எப்படி வாழ்வது என்று சொல்லி. முதலாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. சோதனையை பற்றி, பாவத்திலே எப்படி சோதிக்கப்படுகிறோம், எப்படி பாவத்தில் சிக்குகிறோம் என்பதை பற்றி எல்லாம் பேசுறார். ஒரு மனுஷன் எப்படி பாவம் செய்கிறான் என்பதை குறித்து. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரர், மோசம் போகாதீர்கள். என்ன சொல்றாரு? பாவம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்றாரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. சில சொல்றாங்க, கர்த்தர் ஏன் என்ன சோதிக்கிறாரு? இப்படி சொல்றாரு. கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது கிடையாது, அப்படிலாம் சோதிக்கிறது கிடையாது. பொல்லாங்கினால் கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது கிடையாது, தீமையினால் சோதிக்கிறது கிடையாது. நீங்கள் தீமை செய்யும்படி நேர்ந்தால் கர்த்தர் என்ன சோதித்தார்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் தீமையினால் ஒரு மனுஷனையும் சோதிக்கிறதே கிடையாது. எப்படி சோதனை வருது, எப்படி பாவம் வருது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில? சொல்லப்படுகிறது, தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை. அப்ப பாருங்க, பாவத்துக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. பாவம் வந்து சும்மா அப்படியே விழுந்துடுறது இல்லை. ஃபாலன் இன்டு சின் பிரதர்ன்றாங்களே, நான் அப்படியே திடுதிப்புன்னு விழுந்துட்டேன் பிரதர். யாரும் விழுந்துடுறது இல்லை. எப்படி பாவம் நடக்குதுன்னு சொன்னா, இச்சை உண்டாகிறது, அங்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஏதோ ஒரு அட்ராக்ஷன், அதுல போய் சிக்கி கொள்ளுகிறோம். அந்த இச்சையானது பிறகு கற்பந்தரிக்கிறது. ஒரு பெண் எப்படி ஒரு குழந்தையை கருவில கற்பந்தரித்து பல மாதங்கள் சுமந்து பிறக்கிறது அந்த குழந்தை, அதுபோலவே பாவமானது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே கற்பந்தரித்து பிறக்குகிறது. கற்பம் எப்படி தரிக்கிறார்கள்? ஒரு பெண் கற்பம் தரிக்கும் போது ஒரு வித்து உள்ளே சென்று அவள் கற்பம் தரிக்கிறாள். அதுபோலவே பாவம் கற்பம் தரிக்கும் போது அதுக்கும் ஒரு வித்து இருக்குது. நான் சொல்லுகிறேன், அந்த வித்து வந்து வாயின் வார்த்தைகள். இச்சைன்னு சொல்றோம், இச்சைன்னா மனதின் எண்ணங்கள்னு சொல்றோம். ஆனா அந்த மனதின் எண்ணம் எப்படி உண்டாது பாருங்க. நம்ம வாயினால பேசும்போது தான் அது நம்முடைய உள்ளத்துல போது, மனதில் போகிறது. வாயினால பேசும்போது நம்முடைய எண்ணம் ஆயிடுகிறது, நம்முடைய இச்சையாகி விடுகிறது. அது இச்சைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுது. ஆனால் நாம் அதை பேச ஆரம்பித்து, நாம் அதை தியானிக்க ஆரம்பித்து, நாம் அதை யோசிக்க ஆரம்பித்து, நாம் அதை பேசி திரும்ப திரும்ப நம்முடைய வாயினால் பேசும்போது அது நம்முடைய இச்சையாக மாறி விடுகிறது. அது உள்ள போய் என்ன பண்ணுகிறது? அதன் பிறகுதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் பாருங்க, இந்த கெட்ட ஷோ எல்லாம் பார்க்கறது அவ்வளோ சரி கிடையாது. சரியான காரியங்களை பார்க்க வேணும். பார்க்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகிறது? எதை பார்க்கிறோமோ அதை நாம் பேச ஆரம்பிக்கிறோம், தியானிக்க ஆரம்பிக்கிறோம். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டாகிறது. நாம் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது, அது கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாயின் பேச்சாகவும் அது மாறி விடுகிறது. என்னைக்கு வாயின் வார்த்தைகள் அது மாறி விடுகிறதோ அது நம்முடையதாகி விடுகிறது. இப்படித்தான் பல்வேறு இச்சைகள் உள்ள போய் நுழையிறது. அநேக பேர் கேட்கிறாங்க, அதனால தான் சொல்றேன். அநேக பேர் லெட்டர் எழுதுறாங்க, இல்லை நேரம் கேட்கிறாங்க, என்னுடைய இச்சைகளை, பாவ இச்சைகளை நான் மேற்கொள்வது எப்படி? எப்படி இந்த பாவங்களை நான் மேற்கொள்வது எப்படி? பாவங்களை மேற்கொள்வது எப்படின்னா இதுதான், அப்படிதான். எப்படி மேற்கொள்வது? வாயிலே தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். இப்படிதான் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். ஆகவே சப்ஜெக்ட் எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி பாவம் உண்டாகிறது? இச்சை வந்து அது கற்பந்தரித்து அப்புறம் பாவத்தை பிறப்பிக்கிறதாம். அது பூரணமாகும் போது மரணத்தை அது பிறப்பிக்கிறதாம். அப்புறம் சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பேசுறதை பற்றி மறுபடியும் வருது பாருங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள்.
எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். சாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதே மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாக இருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கவனிக்கணும், அதையே பார்த்து கொண்டிருக்கணும், அதையே தியானிக்கணும், கேட்டதுபடி செய்யணும், இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பாவத்தை மேற்கொள்வதற்கு வழி சொல்றாரு. முதல்ல பாவம் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாரு, அப்புறம் பாவத்தை எப்படி டீல் பண்றதுன்றாரு. பாவம் உருவாகாதபடி வெற்றியுள்ள வாழ்க்கை, பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை எப்படி உருவாகிறது? கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்துல வைக்கிறது மூலமா உருவாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாத்தையும் அழுக்கையும் துர்க்குணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். கேட்கிறவர்களா மாத்திரமல்ல செய்கிறவர்களா இருக்க வேண்டுமாம். கேட்டுட்டு செய்யலைன்னா தன் கண்ணாடியில தன் முகத்தை பார்த்து விட்டு பார்த்த காரியத்தை திருத்தாமல் செல்கிற ஒரு மனுஷனை போல இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். பார்த்தீங்களா, விஷயத்துக்கு வர்றாரு. அப்ப பாவத்தை மேற்கொள்ளுகிறது என்கிறது, பாவம் எப்படி வர்றதுன்னு சொல்றாரு, எப்படி உண்டாகிறதுன்னு சொல்றாரு. பாவம் எப்படி உண்டாகிறதுனா, எதையோ சில பேச்சுகளை கவனிக்கிறோம், எதையோ சில சம்பாஷணைகளை கவனிக்கிறோம், எதையோ சில காட்சிகளை காண்கிறோம், இது அப்படியே நமக்கு வந்து சேருகிறது, நாமும் அதை பேச ஆரம்பிக்கிறோம். மற்றவர்கள் பேசுகிறார்கள் முதல்ல, அப்புறம் நாம் பேச ஆரம்பிக்கிறோம். டிவியில் பார்க்குறோம், அவன் பேசுகிறான், அப்புறம் நாம் அதை பேச ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாயில் வந்தோன்னா அது நம்முடையதாகி விட்டது. அவன் வாயில் இருக்க வரைக்கும் அது அவனோட போச்சு. ஆனால் பார்க்கறதுல என்ன டேஞ்சர்னா, அது நம்ம வாயில வந்து ஒட்டிக்கும் சில நேரத்தில். அதனால தான் பார்க்கறதுல ரொம்ப டேஞ்சர், தவறான ப்ரோக்ராமு. அப்ப நம்முடைய வாயில வந்தோன்னா அது நம்முடையதாகி விடுகிறது. இப்படிதான் இச்சை கற்பந்தரித்து பாவம் பிறக்கிறது, பிறகு பாவத்தின் மூலமாய் மரணம் பிறக்கிறது, எல்லா அழிவும் பிறக்கிறது. ஆகவே தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் பிறகு சொல்லுகிறார் பாருங்க. அப்புறம் தான் யாக்கோபு 3க்கு வருகிறார். அப்ப யாக்கோபுக்கு 3க்கு வந்து அங்க என்ன சொல்லுகிறார், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். இப்ப கவனிப்போம், எப்படிங்க அந்த சரீரத்தை பாவ இச்சைகள் இருந்து காப்பது, எப்படி வெற்றிகரமாய் வாழ்வது, நான் எப்படி பாவ இச்சைகளை மீறி வெற்றிகரமாய் வாழ்வது என்று கேட்கிறார்கள். இங்க கிளீனா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும், எல்லாரும் சொல்லுங்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனமா இருக்கிறான். சரீரத்தை அடக்க முடியுமா? சரீரம் பாவ இச்சைகளின் வழியிலே போகாதபடிக்கு, அதில் விழுந்து விடாதபடிக்கு, அதில் போய் கலந்து விடாதபடிக்கு இந்த சரீரத்தின் பாவ இச்சைகளை அடக்கி ஆள முடியுமா? சரீரத்தின் பாவ இச்சைகளை அடக்கி ஆள்வது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாம், கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள முடியும். யாக்கோபு வீட்டில இருந்து இயேசுவை பார்த்திருக்கிறார். இயேசு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறார். இயேசு ஒரு வாலிபர். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு வாலிப மனுஷனாய் வீட்டில் வாழுகிறார். இந்த வாலிபனை கூட இருந்த அந்த வாலிப சகோதரர்கள் பார்த்திருக்கிறாங்க, என்ன இவரு வெற்றிகரமா வாழுகிறாரு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறாரு, எப்பவும் பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ, எப்படி ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவருக்கு விளங்கிடுச்சு. விளங்கினதை தான் பிற்காலத்தில் அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் முழுவதையும் நான் சீராய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பாவ இச்சைகளை விழாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மேற்கொள்ளுகிற ஜீவியம் இருக்க வேண்டும் என்றால், வெற்றிகரமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், சரீரத்தை முழுவதையும் கட்டி அடக்கி ஆளுகிற ஒரு சக்தி ஒன்று உண்டு. அந்த சக்தி எங்க இருக்குது? நாவிலே இருக்குது. என்ன பெரிய டிஸ்கவரி பாருங்க. வாய் தான் ரொம்ப சென்ட்ரல், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. வாய், இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் கேட்வேயா இருக்குது. இது மூலமா தான் இருதயத்துக்குள்ள போகுது, இது மூலமா தான் எல்லாம் வெளியே வருது. வாய் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனா அதை விட்டுட்டாங்க. நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டார், வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டார். அவரை கேட்டீங்கன்னா எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு கேட்டால் சொல்லுவார், எங்க அண்ணன் இயேசு அவர் வீட்டில் இருந்தாருங்க, அவரையே பார்த்துருந்தேன் என்ன பண்ணாருன்னு. அவர் பேச்சு பாருங்க ரொம்ப கரெக்டா இருக்கும். பூரண புருஷன்னா அந்த ஆள் தான் பூரண புருஷன். எங்க அண்ணாச்சி தான் பூரண புருஷன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவர் பேசுறாருன்னா அவ்வளவு கரெக்டா இருக்கும். அவர்கிட்ட பாவம் கிடையாது, ஒரு நாளும் அவர் பாவத்தை செய்தது கிடையாது, பாவத்தில் விழுந்தது கிடையாது, எந்த சோதனையில் அகப்பட்டது கிடையாது, சிக்கினது கிடையாது, எதுவும் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. மனுஷன் தான், நம்மை போலவே மனுஷன் தான் அவரு. இருந்தாலும் அதுல எல்லாம் ஒரு நாளும் அவர் சிக்கினது கிடையாது, பாவமற்றவராக வாழ்ந்தார். எப்படி என்று சொன்னால், கடிவாளத்தை கொண்டு சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை அவரிலே நான் பார்த்தேன்.
அதை தான் எழுதுறாரு. இங்க இருக்கீங்களா? ஹலோ, நீங்க நினைச்சீங்க யாக்கோபு 3 எல்லாம் பார்த்தாச்சுங்க, ஏற்கனவே படிச்சாச்சுங்க, தான் படிச்சுட்டு இருக்கிறோம். சரீரம் முழுவதும் நான் சொல்லுகிறேன், சரீரம் முழுவதையும் அடக்க முடியுமா முடியாதா? சரீரத்துக்கு முழுவதுக்கும் சாவி எங்க வச்சுட்டார் கர்த்தர்? வாய். ஒரு மனுஷன் வாயில தன்னை பர்ஃபெக்ட் ஆக்கலாம்னா சரீரம் முழுவதும் அவனுக்கு அடங்கி இருக்கும், அவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அடங்கி இருக்கும். அப்ப வாயில் என்ன வருகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா அந்த வாயை கொண்டு அடக்கி கொள்ளக்கூடியவளா இருக்கு. அந்த அடக்கி கொள்ளக்கூடிய வார்த்தை யாருமே யூஸ் பண்ணல பாருங்க பைபிள்ல. அந்த அளவுக்கு யூஸ் பண்றாரு இவர். சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். முடியாதுன்னு சொல்ல முடியல பிரதர், அந்த பாவத்துல திரும்ப திரும்ப போய் நான் விழுந்துடுறேன் பிரதர். ஆனா பாருங்க, புஸ்தகம் படிக்கிற புஸ்தகம் தப்பு, படிக்கிற மேகசின்லாம் ஏதாவது கன்றாவியா இருக்கும், அதை படிச்சுட்டு இருக்கிறது. ஊர்கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்குது, எல்லாம் ஊர்கதையெல்லாம் வாசிச்சுட்டு இருக்குது. பார்க்குற ஷோ எல்லாம் ஒன்றும் உருப்படி இல்லாத ஷோவா இருக்கும். டிவி ஆன் பண்ணா போற சேனலே ராங் சேனலா இருக்கும். படுக்கும்போது அதை பார்த்துட்டு தான் படுக்கிறது, எந்திரிக்கும் போது அதை பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறது. நாள் முழுக்க தான் இதுதான் தியானமா இருக்குது. அப்புறம் வாழ்க்கை மட்டும் எப்படி சரியா இருக்கும்? வாழ்க்கை சரியா இருக்காது. தான் இங்க சொல்லுகிறார், கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவன், சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளக்கூடியவன். அடக்கி கொள்ள முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, முடியல பிரதர், அதுல இருந்து தப்புன்னு பார்க்குற முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணு. நீங்க எங்கேயா போய் பிரசங்கம் பண்ணி பாருங்க, ஒரு 100 பேர் அந்த லைன்ல நிற்பாங்க. என்ன ஜெபம்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் இது ஒரு ஜெபமா இருக்கும். பாவ இச்சைகள் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. எல்லா மீட்டிங்லையும் போவாங்க பாருங்க இவங்க. எந்த அடுத்த இன்னொரு இவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டு அங்கேயும் போய் நிற்பாங்க. என்ன பாவ இச்சைகள் பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அதான் போன மீட்டிங்ல ஜெபம் பண்ணீங்களா, என்னாச்சு? அது ஒன்றும் ஆகல பிரதர், நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ஜெபம் பண்ணாலும் மண்டையில வழுக்க விழும ஒழிய இந்த வார்த்தை வாயில போகலன்னா எத்தனை பேர்ட்ட கொண்டு போய் தலையை காட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. எத்தனை பேர்ட்ட தலையை காட்டினாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏனென்று சொன்னால் வார்த்தை மாறினாதான் வாழ்க்கை மாறும். வார்த்தையில வாயில இருக்கிறதா வாழ்க்கையில இருக்கும். வாயில இருக்கிறதா இருதயத்தில் இருக்கும். இருதயத்தில் இருக்கிறதா வாயில வரும். வாயில வர்றதுதான் வாழ்க்கையில உண்டாயிருக்கும். தோல்வியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாவத்தை நாம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில. கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்தை எப்படி பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்? தவறான வார்த்தைகளை பேசி, தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வைத்து, தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து, பாவம் மரணத்தை பிறக்கிறது. அந்த மரணம்ங்கிறது எல்லா தீமை, எல்லா அழிவு, எல்லா நாசமோசங்கள், எல்லா பொல்லாப்புகளையும் பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த மரணம் என்ற வார்த்தையில் அவ்வளவு அடங்கி இருக்குது. இப்படிதான் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்ப சொல்லக்கூடாது கர்த்தர் என்னன்னு தெரியல பிரதர், இதனாலேயே சோதித்து. கர்த்தருக்கு வேற விளையாண்டுட்டா இருக்காரு கர்த்தர். இதனால ஒண்ணு சோதிக்கிறது கிடையாது. உங்க வார்த்தையை சரி பண்ணுங்க, வார்த்தைகளை சரி பண்ணுங்க. வார்த்தையை சரி பண்ணா இருதயம் சரியாகும். இருதயம் சரியான வாய் சரியானவங்களை பேசும். வாயில எது இருக்குதோ அதான் வாழ்க்கையில உண்டாக போகிறது. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றி வாழ்க்கை வாழ முடியும்? முடியாதுன்றது நிறுத்துங்க. முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. ஏன் இதை குறிப்பா இன்னைக்கு சொன்னா, சில சொல்றாங்க, என்னையா செழிப்பை பற்றிலாம் சொன்னீங்க, சுகத்தை பற்றிலாம் சொன்னீங்க, எப்படி செழிப்புக்கு நேரா வாயை யூஸ் பண்றது, எப்படி வண்டியை திருப்புறது, எப்படி வாழ்க்கையை திருப்புறது, சுகத்துக்கு நேரா எப்படி திருப்புறதுன்னு சொன்னீங்க. இப்போ வெற்றி வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்கிறேன். வெற்றி வாழ்க்கைக்கு நேரா எப்படி நம்முடைய சரீரத்தை திருப்புவது, எப்படி சரீரத்தை அடக்கி ஆளுவது. சரீரம் உங்க சரீரங்க. நீங்க சொன்னா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். சரீரம் இருக்குங்களா? இல்லைங்க, அது பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடுதுங்க. ஓடாது, அது ஓடாது. நீங்க சொன்னாதான் ஓடும். நீங்க தான் கமாண்டர். சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளுகிற ஆள் நீங்க. ஒரு கப்பலோட்டி எப்படி அந்த கப்பலை சமுத்திரத்தில் சிறிய நங்கூரத்தினால் பெரிய கப்பலை அவன் செல்ல வேண்டிய திசையில செலுத்துகிறானோ, அதுபோல பாருங்க, கப்பல் இல்லாம தண்ணியில போக முடியாது, சரீரம் இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது. அதனாலதான் அந்த உதாரணத்தை சொல்றாரு. கப்பல் எப்படி சமுத்திரத்தில் போய் கொண்டிருக்கிறதோ, செல்ல வேண்டிய திசை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, வெறும் தண்ணி தான் தெரியுது. ஆனால் கரெக்டா திசையில போக முடியும், கரெக்டா போய் அந்த பட்டணத்துல போய் சேர முடியும். எப்படி கப்பல் தண்ணியில போறதுக்கு உண்டாக்கப்பட்டதோ, அதுபோல இந்த சரீரம் இந்த பூமியில வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்டது. கர்த்தர் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் வெற்றிகரமாய் போய் சேருமா? சேருன்றீங்களா? வாசிங்க அடுத்தது. கப்பல்களையும் பாருங்கள். 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களை பாருங்கள்னு சொல்லி இருக்குது.
அப்போ ஹார்பரில் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கணும் என்னன்னு. பைபிளில் சொல்லியிருக்கு, கப்பல்களை பாருங்கள். எனக்கு அதிசயமாக இருக்குது கப்பலில் பார்க்கும்போது, டிவிலாம் பார்க்கும்போது கூட யோசிப்பேன், அது கப்பல்களை பாருங்கள், அது எங்கே போதும் அங்கே கரெக்டாக போய் சேர்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், அவை சூழ்நிலைலாம் எப்படி இருந்தாலும், கடலில் காற்றும் புயலும் அடித்தாலும், இது அந்த பக்கம் திருப்பி அது இந்த பக்கம் அடித்து என்ன பண்ணாலும் சரி, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. நல்லா கவனிங்க, சில காரியங்களை சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க. போகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ. என்ன யோசிக்கிறீங்க? எங்க போகணும்னு யோசிக்கிறீங்க? சில சொல்றாங்க, கர்த்தர் சொல்லுவார்னு யோசிக்கிறேன் பிரதர், காத்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கணுமா? காலைல எந்திரிச்சு பல்லு வளர்க்குன்னு சொல்றாரா கர்த்தர்? மோங்கலுன்னு சொன்னாரா? ஆபீஸுக்கு போன்னு சொன்னாரா கர்த்தர்? எது போறீங்க அப்புறம் ஆபீஸுக்கு? படின்னு சொன்னாரா கர்த்தர்? இதை பாஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போன்னு சொன்னாரா கர்த்தர்? கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்றும் சொல்லனா, நீ என்ன செய்யறியோ அதை நான் சப்போர்ட் பண்றேன். ஓ, ஹலோ, இருக்கீங்களா? நீ செய்யறது சரியில்லைன்னா நான் சொல்றேன் உனக்கு, நீ போய்கிட்டே இரு, எனக்குள்ள நீ வாழ், என்னுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்து கொண்டு நீ போய்கிட்டே இரு. உனக்கு என்ன விருப்பம் செய், உனக்கு எல்லாம் நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும். என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? என்ன படிக்க விரும்புகிறீர்கள்? என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? எந்த திசையில போக விரும்புகிறீர்கள்? எந்த திசையில போக வேண்டும் என்று யோசித்து, என்ன சொல்லி இருக்குது? அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. யோசிக்கும் இடம் எதுவோ. நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. நடத்துகிறவர் யார்? நீங்க தான் நடத்துகிறவர் இல்லைங்க, கர்த்தர் நடத்துகிறவர். கர்த்தர் சொல்றாரு, நீ தான் நடத்துகிறவன், நீ தான் கப்பலில் மாலுமி மாரு, நான் உனக்கு பின்னால் இருந்து உனக்கு உதவி செய்கிறேன். வாழ்க்கையில் நடத்துகிறவன் நீ தான். போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்ப பாருங்க, இந்த பூமியிலே இந்த சரீரம் ஒரு கப்பல் தண்ணியில் இருக்க மாதிரி இந்த பூமியில இந்த சரீரம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு எங்க போய் சேரணுமோ, என்ன டெஸ்டினியை நாம நிறைவேற்ற வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கையின் எந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதுக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். செல்லுகிறதுல இதுல ரொம்ப முக்கியம் என்ன? விசுவாசம் தான் இதனுடைய யந்திரம், இந்த வாழ்க்கையை செலுத்தும் யந்திரம். நம்முடைய வார்த்தைகள் தான் திசையை திருப்பும் ஒரு கருவியாய் இருக்கிறது. எந்த திசையில போக போகிறோம் என்பதை திருப்பக்கூடிய கருவி நம்முடைய வார்த்தை, செலுத்தக்கூடிய ஒரு யந்திரம் நம்முடைய விசுவாசம். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் செலுத்துகிற யந்திரம், என்னுடைய நாவு திருப்புகிற கருவி. என்ஜின் இருக்குது, ஸ்டியரிங் இருக்குதுங்க. என்ஜின் தான் விசுவாசம், ஸ்டியரிங் தான் நாவு, நாவின் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து நாம் பேசும்போது சரியான திசைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் போகும்படி யோசிக்கும் இடம் என்ன? எதை விரும்புகிறீர்கள்? அதனால தான் சொல்றேன், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பெரிய தீர்க்கதரிசி. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நிச்சயமாக போகலாம். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக போகலாம். இங்க யாக்கோபு 3 ஒரு நிமிஷம் பாருங்க. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படியும்படிக்கு. குதிரை நம்ம காட்டில் பலன், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதுக்கு ரொம்ப அதிகம் இருந்தாலும் அது நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு. பாருங்க, அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த குதிரையை நம்முடைய சக்திக்கு கீழே கொண்டு வரும்படிக்கு, கீழ்ப்படியும்படிக்கு. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க யாக்கோபு. இயேசுடைய சகோதரர், அவருக்கு விளங்கிடுச்சு பவர் எங்க இருக்குதுன்னு. ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின். மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். ஏன்னு கேட்காதீங்க, அப்படிதான் உண்டாக்கிட்டார். நாவில் அதிகாரம் உள்ளவனா உண்டாக்கிட்டார். வல்லமையெல்லாம் பவரையெல்லாம் இங்கே வச்சுட்டார். ஆனால் இப்படி இப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை, இங்க இருக்குது. அது கையும் காலையும் நீட்டி பிரயோஜனம் இல்லை. நாவை சரியாக பயன்படுத்த நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. வெறும் ஜிம்னேசியத்தில் போய் இப்படி இப்படி பண்ணிட்டு என்னன்னு கேட்டால் பலன், ஸ்ட்ரென்த் வருது. இங்கே ஸ்ட்ரென்த் வரணும், முதல்ல இங்கே வரணும். இங்கே வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே தான் உண்மையான ஸ்ட்ரென்த்து இங்கே தான் இருக்குது. நாவில அதிகாரம், நாவில வல்லமை, நாவில சக்தி, நாவில மலைகளை அசைக்கக்கூடிய, பெயர்த்து எரியக்கூடிய ஒரு சக்தியை நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாவிலே தான் இருக்கிறது. அது எல்லாரும் சொல்லுவோம், நாவிலே அதிகாரத்தை பெற்றவன் நான். வாழ்வும் சாவும் நாவிலே அடங்கி இருக்கிறது. வேத வசனம் போதிக்கிறது பாருங்க. இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா கிறிஸ்தவர்கள்? அதனாலதான் பிரச்சனை இன்னைக்கு. அப்ப சொல்றாரு, ஆங்கிலத்தில்
ரொம்ப அருமையா வருது. யூ புட் பிட்ஸ் இன் ஹார்சஸ் மவுத். என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தாவே நீர் ஏதாவது பண்ணுன்றோம். கர்த்தர் சொல்றாரு நீ பண்ணு. குதிரையை கடிவாளம் போடுறது யாரு? கடிவாளம் யார் போடுறது? நம்ம தான் குதிரையில போறோம். கடிவாளம் யார் போடணும்? நம்ம தான் போட வேண்டும். கடிவாளம் போட வேண்டியது நம்முடைய வேலை. நீங்க தான் நாம டீல் பண்ண வேண்டியதா இருக்குது.